Good evening to all the participants. Good evening. Yeah. So, யூடியூப் எல்லா யூடியூப் வியூவர்ஸ்க்குமே குட் ஈவினிங் அண்ட் எக்ஸ்பர்ட் அண்ட் சிஏஜி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னோட பெயர் மல்லிகா பர்வீன், மனநல ஆலோசகர், கேர் கிவர் அட்வொகசி குரூப், ஸ்பெஷல் நீட்ஸோட மாடரேட்டர். ஸோ செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சிஏஜி பற்றின ஒரு ப்ரீஃப் பார்த்துடலாம் இந்த சீரீஸ் பார்க்காதவங்களுக்காக. ஸோ இந்த குரூப் வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்க்காக ஒவ்வொரு மாதமும் மாலை 7லேருந்து 7:40 மணி வரைக்கும் கடைசி செவ்வாய் ஒரு ஸ்பெசிஃபிக்கான தீம்ல சிஏஜி யூடியூப் சேனல்ல நேரலை நடக்கும். நிகழ்ச்சியோட கடைசியில வந்து 10 நிமிஷத்துக்கு கேள்வி பதில் அன்னையோட தீம்ல பேரண்ட்ஸ் எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கலாம். ஸோ கேர் கிவர்ஸ்க்கு வேறு ஏரியாஸில் ஸ்பெசிஃபிக்கான கொஷின்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு இமெயில் சென்ட் பண்ணுங்க. அந்த துறையில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு நம்ம சந்தேகங்களை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி இந்த மந்த் நம்ம சூஸ் பண்ண டாபிக் வந்து டென்டல் கேரில் ப்ரஷிங் பற்றி பேச போகிறோம். ஸோ ஸ்பெஷல் நீட்ஸ் குழந்தைகளுக்கு சாதாரணமாக நம்ம செய்யும் வேலைகளே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சென்சரி சென்சிட்டிவிட்டிஸ், பிஹேவியரல் மோட்டார் சேலஞ்சஸ், லேக் ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன், இதனாலலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கலாம். ஸோ பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்பர்ட்டாக டாக்டர் தீபா சவிதா டென்டல் காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க. மைத்ரியிலேருந்து மிஸ்ஸஸ் உமா ஸ்ரீதர் அண்ட் மிஸ்ஸஸ் கௌசல்யா முரளி மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சிஏஜி ரெப்ரசன்ட் பண்ணி டாக்டர் ஜானகி பாலகிருஷ்ணனும் நானும் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம செஷனுக்குள்ள போகலாம். தீபா மேம், டு ஸ்டார்ட் வித் இந்த டாபிக் ரிலேட்டடா பொதுவா நீங்க பார்க்குற பிரச்சனைகள் என்னவா இருக்கு மேம்? ஜஸ்ட் வாட் ஆர் த காமன் இஷ்யூஸ் தட் ஆர் ப்ரிவலண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம் மேம். காமன் இஷ்யூஸ், டென்டல் இஷ்யூஸ் சில்ட்ரனில் பார்க்குறோம், ஸ்பெஷல் சில்ட்ரனில் பார்க்குறோன்னா ஃபர்ஸ்ட் திங் கேவிட்டிஸ் நிறைய அவங்களுக்கு இருக்கும். அடுத்தது கம் ப்ராப்ளம்ஸ், அதாவது பெரியோடான்டல் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ஜாஸ்தியாக வரும். இன்னும் செரிப்ரல் பால்சி சில்ட்ரனுக்குலாம் நிறையவே அவங்களுக்கு சலைவா ஊசிங் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் பல்லெல்லாம் நிறைய கிரைண்ட் பண்ணுவாங்க, பிரக்சிசம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து காமன் ப்ராப்ளம்ஸ் வாட் வி சி இன் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெஷல் சில்ட்ரன். ஓகே மேம். ஸோ இப்போ நான் வந்து மிஸ்ஸஸ் உமா மேம் மைத்ரி சார்பா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண கொஷின்ஸை உங்ககிட்ட கேட்க கூப்பிடுறேன். மிஸ்ஸஸ் உமா மேம், அதுக்கு நீங்க முன்னாடி ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு ஓட பேரண்ட்ஸ்க்கு ஒரு பிக் வணக்கம் அண்ட் பிக் சல்யூட். You all are doing an awesome job. Thank you, ma'am. Thank you. Nandri, thanks. No words will explain the gratitude of our fellow beings to you, super mom and dad there. Thank you so much, ma'am. Thank you so much for the empathy. So we have received many questions, ma'am. நிறைய questions வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ப்ரஷிங் ரிலேட்டடா வந்து அவங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள்ல அதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து டோட்டலா பெட் ரிடனாவே இருக்கிற சைல்டுக்கு ஹவு டு வி பிரஷ்? டோட்டலி பெட் ரிடனா இருக்க சில்ட்ரன் அவங்களே நம்ம கொஞ்சம் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு குரூப் பண்ணிக்கலாம். சில சில்ட்ரன் வந்து எது வாயில வச்சாலும் தாங்கிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் சில்ட்ரன். இன்னொன்று குரூப் ஆஃப் சில்ட்ரன் வாயில பட்டாவே தே வில் நாட் அக்செப்ட். ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரெண்டு பேரை எந்த குரூப்ல நம்ம சைல்டு வருதுன்னு பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற சைல்டுக்கு நம்ம மேனுவல் ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணலாம். தி அல்ட்ரா சாஃப்ட் பிரிசல்ஸ் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது இன்னும் போடுறது, நான் கண்ட்ரோல் இல்லை அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஃபிங்கரில் மாட்டிக்கிற ப்ரஷஸ் அவைலபிளாக இருக்குது, ஃபிங்கர் ப்ரஷ்ஷு. ஸோ அதை வச்சு ப்ரஷ் பண்ணிக்கலாம். இன்னும் அடுத்த கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க எப்படி துப்புவாங்க அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வெட் காஸ் வச்சுக்கலாம். ஸோ நார்மல் டூத் பேஸ்டே வச்சுட்டு விதவுட் ஃப்ளூரைட், ஏன்னா நிறைய பேருக்கு அந்த ஒரு பயம் இருக்கும் நிறைய ஃப்ளூரைட் போயிட போகுது அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஸ்மியர் சைஸ், அதாவது அந்த நம்ம ப்ரஷ்ல ஒரு லைட்டாக ஒரு தேய்மாமன அளவுக்கு இருக்கிற பேஸ்ட் இருந்தாவே போதும். அதை வச்சு ப்ரஷ் பண்ணிட்டு
நம்மளோட நார்மல் காட்டன் இருக்கும் இல்லைங்களா, இல்லை நார்மல் டர்க்கி டவல் இருக்கும் பாருங்க, அதை நல்லா வெட் பண்ணிட்டு தொடச்சி விட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் அவங்கள லிஃப்ட் பண்ணிட்டு இப்படி சாச்சின போல வச்சு அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி, நம்ம குடிக்கிற மாதிரி 1 கிளாஸ் 2 கிளாஸ்ல கொடுத்தா அவங்களால துப்ப முடியாது. ஸோ லைட்டாக கொடுத்துட்டு அப்படியே அவங்க வந்து ஒரு பவுல்ல அவங்க ட்ரூல் அவுட் பண்ற மாதிரி வச்சு போதும். இப்போ நீங்க ஃப்ளூரைட் பேஸ்ட் பயம் அப்படிங்கிறது ஆக்சுவலி தேவையில்லை. ஏன்னா ஸ்டடீஸ் படி பார்த்தோம்னா அந்த ஹோல் டியூபையுமே நம்ம சாப்பிட்டுட்டோம்னா தான் ஒரே டைம்ல டாக்ஸிசிட்டி வரும். ஸோ நம்ம வைக்கிற அந்த ப்ரஷ் மேல வைக்கிற ஒரு ஸ்மால் லேயர், அதாவது நான் ஒரு முன்னெல்லாம் பீ சைஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பட்டாணி அளவுக்கு வைக்கணும்னு. இப்போ இருக்கிற ரிசர்ச்க்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு லேயர் ஆஃப் இது இருந்தா போதும் அந்த பிரிசல்ஸ் மேல. ஸோ வச்சுட்டு நம்ம அது அப்படியே தங்கிட்டாலும் இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ ப்ரிவென்டிவ் எஃபெக்ட் தான். ஸோ திஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப். ஆனால் இப்போ அவங்களுக்கு ரொம்ப சென்சேஷனுக்கு அவங்க அடாப்டபிளாக இருப்பாங்க அப்படின்னா தென் எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ் இஸ் குட். ஓகே. பட் என்னன்னா அந்த குழந்தை அதை கடிச்சிடும் போது என்ன ப்ராப்ளம்? அதை கடிச்சிட்டு விட தெரியாது, வாயை திறக்க தெரியாது வாய்க்குள்ள இருக்கும்போது. ஆமா, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த சீக்ஸை வந்து நம்ம டேப் பண்ணி வச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா, சும்மா இருக்கும்போது டேப் பண்ணி வைக்கிறோம்னா அவங்களோட மசில்ஸ்லாம் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும். இல்லைன்னா என்னன்னா இந்த குட்டிங்க பார்த்துட்டே இருக்கிறதுனால அப்படியே ஃபர்ம் ஆயிடும் இங்க இருக்க மசில்ஸ். நம்மளே வந்து பல எடுத்துருக்கிறோம்னா ஒரு 4 நாளைக்கு பேசாமே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஸ்டர்ன் ஆயிப்போம். ஸோ அதே எஃபெக்ட் தான் அவங்களுக்குமே இருக்கு. அவங்கள நல்லா நம்ம தொட்டு கொடுத்து சரி பாப்பா நீ டங்க பிரிங் டு யுவர் ரைட் சீக், பிரிங் டு யுவர் லெஃப்ட் சீக் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அவங்க ஸோ அமைதியா இருக்கிற டைம்ல ஃப்ரீ டைம் அப்படின்னா they'll start developing. ஸோ இட்ஸ் an overall development rather than நம்ம ப்ரஷ் பண்ணும் போது அவன் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதோட இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இட் வில் டேக் டைம். ஒரே நாளில் மேஜிக் நடந்துடும்னு சொல்ல, பட் டெஃபினெட்லி இட் வில் இம்ப்ரூவ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஒரு 1 monthல அப்படி யூ கேன் see a good difference. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபாலோ அப் क्वेश्चन. சாரி உமா, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளாக் மாதிரி ஏதாவது வைக்க முடியுமா? வுடன் பிளாக் அது மாதிரி ஏதாவது வச்சுட்டு பிரஷ் பண்ணுவாங்க? நீங்க வந்து உடன் பிளாக்குக்கு பதில் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு டவலையே சுத்தி அடுத்த சைடுக்கு பிளாக் வைக்காதீங்க. ஒரு டவல் சுத்தி இல்ல ஒரு கர்ச்சிஃப், நல்லா குட்டி டர்க்கி டவல் கர்ச்சிஃப் வச்சு நீங்க புரியுது. தேங்க்யூ. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் டு இம்ப்ரூவ் த மஸ்குலர் இது கண்டிப்பா அது புரிஞ்சது. அது இட்ஸ் ஃபார் த ஓவரால். எஸ். சோ நீங்க சொல்றதும் நல்ல ஐடியா தான். பிளாக் வைக்காதீங்க, ஓகே, டவல் வச்சுக்கோங்க. ஓகே. Thank you, ma'am. Actually, though it's a part of training to teach spitting and all, how to make the child floss without who doesn't know spitting at all? மேம், ஃப்ளாஸ்ங்கிறது வந்து ஆக்சுவலி ஒரு த்ரெட் மாதிரி, டு பி வெரி சிம்பிள், ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும், வேக்ஸ் த்ரெட். அதை நம்ம 2 பல்லுக்கு நடுவில் விட்டு இது பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அந்த ஃப்ளாஸே இப்போ வந்து ஹேண்டில் வச்சுலாம் வருது. அந்த இதை யூஸ் பண்ணிட்டோம்னா இட் வில் கம் அவுட். த ஃப்ளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இன்பிட்வீன் இருக்க பார்ட்டிகல்ஸை, இன்பிட்வீன் த டூத் இருக்க பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். ஸோ நீங்கள் அந்த ஹேண்டில் வச்சிருக்க ஃப்ளாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கண்ட்ரோல் இருக்கும், அந்த சைல்டுக்குமே அவ்வளோ வலி இருக்காது. ஸோ இது பண்ணிட்டு வெட் டவலோ வெட் காட்டன் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். தொடச்சி எடுத்தீங்கன்னாவே வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கட்டும், அது பாப்பா முழுங்கிட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. After brushing you mean ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ண சொல்றீங்க? ஆமா. ஓகே. இப்போ நம்ம வந்து நார்மல் சைல்டு, ஸ்பெஷல் சைல்டுன்னு இது கிடையாது. ஃப்ரம் த டைம் த பேபி இஸ் born we have to wipe the tooth surface. பேபி பிறக்கும் போது பல்லு இருக்காதேன்னு கேட்போம், ஆனா அங்க கம்ஸ், அந்த கம்ஸ் கூட வந்து
மைக்ரோப்ஸை ஹோல்ட் ஆன் பண்ணிக்கும். So, அந்த டைம்ல இருந்தே நம்ம சென்சிடைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சைல்டும் வாய்க்குள்ள எது வைக்கிறதுக்கும் அலோவ் பண்ணும் நம்மள. ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 2 years ஆயிட்டோன்னே எல்லா சில்ட்ரனும் அவங்க எடுத்து முதல்ல இது பண்றது வாய்க்குள்ள வைக்கிறது தான். ஏன்னா அதோட ஸ்டேஜே அதுதான். நம்ம சைக்காலஜில பார்த்தோம்னா ஓரல் ஸ்டேஜ் Orals. அதுதான். So, நம்ம அந்த ஸ்டேஜ்க்கு நம்ம அவங்கள அகாமடேட் பண்ணி விட்டுட்டோம்னா everything will be streamlined for them. Okay. Ma'am, I couldn't understand. Actually, floss usually it's done with water than நம்ம regular it's done with water only, no? ஃப்ளாசிங்கிறது இன் பிட்வீன் த டீத், அந்த பல்லுக்கு நடுவுல இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எதனா மாட்டிச்சுன்னா அதுல இருந்து எடுக்கிறது தான். அதுக்கு பேர் தான் ஃப்ளாசிங். நீங்க கார்க்லிங் சொல்றீங்களான்றது தெரியல. Okay, okay, maybe yes ma'am. Gargling, கொப்பளிக்கிறது brush பண்ணிட்டு கொப்பளிக்கிறது இது gargling. Yes, yes. ஓகே, கொப்பளிக்கிறது வந்து நீங்க உங்க இத மாதிரி பண்ணி உங்க டூத் சர்ஃபேஸையும் இந்த சீக்ஸ் உள்ள இருக்கிற சர்ஃபேஸையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா the environment is clean there. So try to give them water. அது அவங்க துப்பிட்டாங்கன்னா ஓகே, இல்ல முழுங்கிட்டாங்கனாலும் ஓகே. Okay. It will not harm. பிரச்சனை வராது because you have cleaned the area. வாய்க்குள்ள இருக்க அழுக்கு உள்ள போச்சுன்ற பயம் நமக்கு இருக்காது. அதுதான் பயம் மேம். ஆக்சுவலி ஸ்பிட் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல, நம்ம பிரஷ் பண்ணா அந்த டர்ட் அவங்க ஸ்பிட் பண்ண மாட்டேங்கிறாங்கல்ல. அதுக்கு தான் மேம் நம்ம ஒரு வெட் கிளாத் வச்சு நாம தொடச்சு விட்டுறணும். ஓகே 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 மேம். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பிட் பண்ணா பரவாயில்ல, ஒரு அளவுக்கு பண்ணாங்கன்னா கூட அங்க இருக்கிற இது வாஷ் அவுட் ஆகி வந்துடும். இல்ல தண்ணி குடிச்சுக்கிறாங்கன்னா அதுவும் ஓகே தான். And next question is only related to that. Even if they swallow, it doesn't harm gra madri enna toothpaste irukku. As such நாம வந்து அப்படியே ஃபுல்லா ஒரு ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்டையும் நம்ம வைக்க போறது இல்லை. ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இவ்வளோண்டு வைக்க போறோம். அது கூட இப்போ என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஒரு ஸ்மியர் லேயர், அவ்வளோதான். ஸோ அந்த மட்டும் வச்சோம்னா நமக்கு அது போக போறது இல்லை உள்ள. அண்ட் ஏன்னா நமக்கு வாட்டர்லேயே ஃப்ளூரைடு இருக்கும். இப்போ சம் பிளேசஸ்ல, இப்போ சேலம் மாதிரி ரீஜன்ல ஃப்ளூரிடேட்டட் வாட்டர் கண்டென்ட் இஸ் மோர் தேர். ஸோ அங்கே மாதிரி இருக்கிறதுக்கு வேணும்னா நம்ம நான் ஃப்ளூரிடேட்டட் டூத் பேஸ்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போ ரீமன்னு ஒரு டூத் பேஸ்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஹெல்ப்ஸ் இன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கேவிட்டியும் கூட. ஏன்னா ரிலைஸ் பண்ணும். என்ன பேர்? அது பேர் ரீமன். ரீமன். ஓகே, ரீமன் அது இருக்கு. இன்னொன்னு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காரம் தாங்க முடியும் அப்படின்னா மெஸ்வாக் யூஸ் பண்ணலாம். ஓகே, மெஸ்வாக். இன்னொன்னு இருக்கு, சிபிபி ஏசிபி. இன்னும் ஃப்ளூரைட் மட்டும் இல்லை, மெடிக்கேட்டட் டூத் பேஸ்ட் இருக்கு. சிபிபி ஏசிபி இருக்கிற இது டூத் பேஸ்ட், அதுக்கு பேரு டூத் மூஸ். டூத் மூஸ். ஓகே, மூஸ். அது ஒண்ணுமே இது கிடையாது, அது நம்ம பயப்படவே வேணாம். ஏன்னா அதுல பாலில் இருக்கிற கண்டென்ட்டை எடுத்து தான் அவங்க அந்த பேஸ்டே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே சேஃப். ஓகே, டூத் மூஸ்ங்கிறது. ஸோ அது வந்து உங்களுக்கு நல்லாவே கேவிட்டியையும் ப்ரிவென்ட் பண்ணும். இல்ல நான் வந்து கேள்விப்பட்டது என்னன்னாக்கா, பிளெயின் ஒயிட்டா இருக்கிற எனி டூத் பேஸ்ட் இஸ் பெட்டர் தேன் அந்த கலர்டு டூத் பேஸ்ட் எல்லாம் விட அப்படின்னு. இஸ் இட் கரெக்ட்? யூசுவலி இந்த ஃப்ளூரிடேட்டட் ஜெல் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் மோஸ்டா கலர்டா வரும். அது நம்ம ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம். நமக்கு பண்ண மாட்டோம். ஓகே, அது சும்மா வந்து இட்ஸ் ஜஸ்ட் கெமிக்ரி தான். அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது. மோர் தென் த டூத் பேஸ்ட் கண்டென்ட், இட் இஸ் ஹவு வி பிரஷ் த டீத். ஓகே, ஓகேங்களா. ஸோ நீங்க நான் சொல்றேன் இந்த டூத் மூஸ் நீங்க அப்ளை பண்ணி விட்டுட்டீங்கன்னா கூட ஒண்ணுமே கெடுதலே வராது. ஓகே, தேங்க் யூ மேம். எனாமல் அப்சர்வ் ஆயிக்கிட்டு இட் வில் மேக் இட் a bit stronger. Brush would you suggest for special needs kids, ma'am? Ma'am, and also I would like to know, is electronic brush safe? Definitely electronic safe brush. And is it recommended? Yes, electronic brush is recommended as well. It is safe. ஏன்னா நம்ம சூப்பர்வைஸ்டு ப்ரஷிங் தான் பண்ண போறோம்.
ஸோ பெருசாக எந்த இதுவும் வராது நமக்கு. அண்ட் அதுலேயே சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும். உங்களது ஓரல் பி எடுத்துக்கோங்க, ஃபிலிப்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அது. நம்ம நார்மல் சில்ட்ரனுக்குமே அதை ரெக்கமெண்ட் பண்ணலாம் இஃப் தே ஆர் நாட் ஏபிள் டு ஹோல்ட் த ப்ரஷ் ஹேண்டில். அப்போ மட்டும்தான். இப்போ மற்ற ரொம்ப இது மாதிரி செரெப்ரல் பால்சியோ இல்லை ஆட்டிசம் இருக்க சில்ட்ரனுக்கு நமக்கு டெஃபினட்டாக எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ் which is having ultra soft tooth bristles is fine. இப்போ நீங்கள் ஆட்டிசம் சில்ட்ரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட மெயின் கன்சர்ன் என்னன்னா சென்சரி பர்செப்ஷன் தான். ஸோ அப்போ நம்ம பார்த்தோன்னா இந்த ப்ரஷ் எல்லாம் ரொம்ப வைப்ரேட் ஜாஸ்தியாக ஆகும். அவங்க அவங்கள அலோவ் பண்ணாங்கன்னா அல்ட்ரா சாஃப்ட் மேனுவல் ப்ரஷ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. Okay. How do we prevent tooth decay and gum diseases, ma'am? ஓகே, இப்போ நீங்கள் டூத் டீக்கேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு காசுனால வரல. இப்போ எப்பயுமே சொல்லுவாங்களே எனக்கு 1000 பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாத்துக்கும். இந்த ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 113 காசஸ் ஆர் தேர் ஃபார் டூத் டீக்கே. Tooth decay, okay. ஸோ நம்ம எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியாது, எல்லாத்தையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது. ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். ஒன்று வந்து நல்ல வாயை ஹைட்ரேட்டடாகவே வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பாப்பாவுக்கு அப்பப்போ தண்ணி கொஞ்சம் கொடுத்துட்ருக்கலாம். செகண்ட் ஒன் வந்து சாப்பிட முடியும் அப்படின்னா ஃபைப்ரஸ் டயட்டு கொடுங்க. நீங்கள் இது சாக்லேட் சாப்பிட்டாதான் கேவிட்டி வரும்ன்றது ஒரு பெரிய மித்து. அப்படி இல்லை, எது சாப்பிட்டாலும் வரும். ஓகேங்களா? நீங்கள் காரம் வந்து அப்படியே மிளகாத்தூளை போட்டு எல்லாம் பண்ணி காரத்தை சாப்பிட்டீங்கனாலும் அதுவும் பல்லில் ஒட்டிக்கிட்டு இருந்தால் வரும். ஸோ ஏன்னா நம்ம கான்செப்ட் என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எது பல்லில் ஒட்டி இருந்தாலும் கேவிட்டி வரும். ஸோ எதுவுமே ஒட்டிக்காமல் பார்த்துக்கணும். தோசை சாப்பிட்டாலும் வரும், இட்லி சாப்பிட்டா வரும், எது சாப்பிட்டாலுமே வரதான் போகுது. நாம மை கான்செப்ட் இஸ் டூ நாட் டினை த சைல்ட் ஆஃப் இட்ஸ் சைல்ட்ஹுட். அது எப்படி இருந்துச்சுனாலுமே இப்போ கேவிட்டி வருங்கிறது இதுதான் கான்செப்ட். சரிங்களா? நம்ம பேசிக்காக என்ன இது பண்ணுவோம் தெரியுங்களா? இது வந்து எல்லாருமே அவாய்ட் பண்ணணும். பாப்பா பிறந்த உடனே கண்டினியூஸாக ஒரு 1 year or 2 yearக்கு மதர்ஸ் ஃபீட் எடுப்பாங்க. நைட் எல்லாம் ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபீட் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அம்மாவும் தூங்கிடுவாங்க, பாப்பாவும் தூங்கிடும். என்ன ஆகுது அப்போனா அங்கதான் எல்லா பாலும் போய் ஒட்டிக்கும். நைட் டைம்ல பாப்பாக்கு சலைவேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அது வாஷ் அவுட் பண்ணிட்டு போகாது உள்ள. என்ன பண்ணணும், நாம தான் மெனக்கெட்டு பக்கத்துலேயே பெட்டு பக்கத்துலேயே ஒரு பவுலில் காட்டனும் வச்சுக்கணும், வாட்டரும் வச்சுட்டு எப்பெல்லாம் ஃபீட் பண்ணுறோமோ அப்போல்லாம் எடுத்து தொடச்சி விட்டுறணும். அப்போதான் நம்ம கேவிட்டியை ப்ரிவென்டே பண்ண முடியும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைமரி டீத், அதாவது அந்த மில்க் டீத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் தான் கேவிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். நம்ம ஒரு 14-15 இயர்ஸ்க்கு முன்னாடியே சில சில்ட்ரன்லாம் இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஒரு 2-3 இயர்ஸில் தான் எல்லா டூத்தும் எரப்ட் ஆகிடும். அதாவது 20 மில்க் டீத் எரப்ட் ஆயிடும். அந்த 20 மில்க் டீத்துமே சில சில்ட்ரனுக்கு கேவிட்டி இருக்கும். அது வந்து அவங்களோட தப்பே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மதர்ஸ் அண்ட் த ஃபாதர்ஸ் இதுதான். ஏன்னா அன்அவேர்னஸ். வாட் வி திங்க் இஸ் மில்க், அம்மாவோட மில்க் கொடுத்தா இட் இஸ் த பெஸ்ட் திங் ஆன் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எஸ், இட் இஸ் பெஸ்ட், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் குட் ஃபார் த டீத். ஸோ டயட் பார்த்துட்டோம், பிறந்ததுலேருந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், வாட்டர் ரீஹைட்ரேஷன் இருக்கணும். த நெக்ஸ்ட் திங் இஸ் ப்ரஷிங் மெயின்டெனன்ஸ். அவ்வளோதான். இது கான்செப்டு. அது பல்லில் எதுவும் ஒட்டாமல் இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிட்டு இது பண்ணிக்கலாம்.
சாரி டு இன்டரப்ட். ஜஸ்ட் ஒரு குட்டி ரிமைண்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணவங்களுக்காக நம்ம கேக் பற்றி எல்லா மாதமும் லாஸ்ட் டியூஸ்டே நடக்குது நம்மளோட மீட்டிங்கு. ஸோ பெற்றோர்களோட கன்சர்ன்ஸை எக்ஸ்பர்ட்ஸ் வர வச்சு நம்ம அசிஸ்ட் அப்புறம் சப்போர்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த சீரீஸை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி தேவையாக இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேம். தேங்க்யூ மேம். உமா மேம், யூ கேன் கண்டினியூ. Yeah, actually, my next question was only what kind of diet is good for dental health. அப்படின்னு ஒரு question இருந்தது. Now the thing is, next one, the tooth enamel. How to protect, maintain tooth enamel and remove plaque. மேம் இது Diet almost, sorry ma'am, diet நீங்க எல்லாத்துலயும் fibrous food அந்த ஒன்னொன்னா சொல்லிட்டே வரீங்க. But still, there is a specific question on that. ஆக்சுவலாக வந்து எல்லா ஃபுட்டையும் கொடுக்கணும் மேம் சைல்டுக்கு. அதை எல்லா டேஸ்டையும் டேஸ்ட் பண்ணணும். பட் டென்டல் ஹெல்த்துக்கு டூத் இது அதுதான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒன்று தான் நீங்கள் ஃபாலோ பண்ணும், எதுவுமே அங்கே ஒட்டிக்காமல் இருக்கணும். சரிங்களா? த நெக்ஸ்ட் திங் இஸ் டெவலப்பிங் ஸ்டேஜில் கால்சியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவைங்கிறது ஃபார் த டூத் டெவலப்மெண்ட். ஆனால் நம்மளோட ஃபிசியாலஜியை எப்படி கடவுள் அமைச்சிருக்கிறாருன்னா போனோட முதல்ல பல்லுக்கு தான் கொடுத்துட்றாரு. எல்லா கால்சியம் டெபாசிஷன் அங்கே நடக்கும். இப்போ நமக்கு கொஞ்சம் எதனா பிரச்சனை வந்ததுன்னா கூட போன்லேருந்து தான் கால்சியம் வெளியே வருமே தவிர பல்லுலேருந்து வெளியே வரவே வராது. அப்படிதான் நம்மளோட அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி இஸ் தேர். ஸோ நம்மள்தான் அவ்வளோ ஸ்ட்ராங்கு, ஆனால் அதே நாம சரியாக மெயின்டைன் பண்ணாதனால தான் அப்படி ஆயிடுது. ஸோ என்ன கொடுக்கலான்னா கால்சியம் ரிச் ஃபுட்ஸு, கீரை கொடுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ராகி இருக்கிற ஃபுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் டெவலப்பிங் சில்ட்ரனுக்கு. அது எல்லாமே அந்த டீத் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் தான், மேபி ஒரு 6-7 இயர்ஸ் வரைக்கும் தான் நான் இந்த டெவலப்மெண்ட்டில் நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். அதுவும் நம்ம பிரைமரி டீத்துக்கு மில்க் டூத் வந்து பாப்பா வயிற்றுல இருக்கும் போதே எல்லாம் டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் இருக்கிறது பெர்மனன்ட் டூத் டெவலப்மெண்ட் ரைட் ஃப்ரம் பர்த் டு 4 to 5 இயர்ஸ். அப்போ ஸோ மதருக்கு நல்லா நியூட்ரிஷன் கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட சப்ளை தான் சைல்டுக்கு போகுது த்ரூ த பிளாசண்டா. நெக்ஸ்ட் வந்து ஃபீடிங் 1 இயர் பண்ணும் போதும் அப்போ நாம் என்ன பண்ணுறோம், எல்லா கேரும் பேபி வெளியே வந்துட்டா பேபிக்கு மட்டும் கொடுக்குறோம், மதரை மறந்துடுறோம். பட் அவங்களுக்கும் அவங்களோட டயட்லேயும் இதெல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டே வந்தோன்னா தான் த டீத் ஆஃப் த சைல்டு வில் இம்ப்ரூவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீரை சைல்டுக்கு கொடுக்குறது. பட் எவ்ரி திங் இஸ் ஸ்டில் 9 இயர்ஸ். வி ஷுட் வெரி வெல் ரிமெம்பர் தட். எப்படி மென்டல் டெவலப்மெண்ட் 5 இயர்ஸ் வரைக்கும் தான் சொல்கிறாங்களோ, இது நம்மளோட 3rd மோலாரே அந்த 9-10 இயர்ஸில் முடிஞ்சிடும் ஓரளவுக்கு அதோட மினரல் டெபாசிஷன். ஸோ அந்த ஏஜுக்கு கட்டாயமாக ரெகுலராக கால்சியம் ரிச் ஃபுட்ஸு கொடுக்கணும். ஸோ எதெல்லாம்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ராகி, முருங்கைக்கீரை, மற்ற எல்லா கீரை வகைகளும் கொடுக்கறது. அண்ட் ப்ளஸ் என்னென்னா முக்கியமாக அவங்கள கொஞ்சம் வெயிலில் விளையாட விடணும். ஏன் வெயிலில் விளையாட விடணும்னா விட்டமின் டி அங்கே தான் நமக்கு சோர்ஸ் இருக்குது. விட்டமின் டி இல்லைன்னா கால்சியம் நம்ம எவ்வளோ லோட் பண்ணாலும் அப்சார்ப் ஆகாது. ஸோ விட்டமின் டி ப்ளஸ் இது விட்டமின் டிக்கு சப்ளிமெண்ட் இருக்குது, பட் அது அவ்வளோ நல்லதில்லை, நேச்சுரலாகவே நமக்கு அவ்வளோ கிடைக்கும் போது. ஸோ கொஞ்சம் அவங்கள விளையாட விட்டுட்டு அப்புறமா இந்த கால்சியம் இதெல்லாம் கொடுத்தோன்னா நல்ல அப்சார்ப்ஷன் இருக்கும். பிளாக் ரிமூவல் அண்ட் எனாமல் மெயின்டெனன்ஸ். பிளாக் ஆஸ் சச் ப்ரஷிங் தான். ஸோ ப்ரஷிங் வந்து மேலே பல்லு பண்ணும்போது மேலேருந்து கீழே வரணும், கீழே பல்லு பண்ணும்போது கீழேருந்து மேலே போகணும், அவ்வளோதான். வெரி சிம்பிள். இப்படி பண்ணக்கூடாது. நம்ம எப்பவுமே இப்படி ரொம்ப ஹார்ஷாக ப்ரஷ் பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணாமல் மேலேருந்து கீழே. ஸோ மேலே பல்லுக்கு எப்படி மேலேருந்து கீழே, கீழே பல்லுக்கு கீழேருந்து மேலே. சிம்பிள். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். அப்புறம் அஃப்கோர்ஸ் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு நம்மளோட டபுள் ஹெட்டட் டூத் ப்ரஷ்ஷும் இருக்குது, ட்ரிபிள் ஹெட்டட் டூத் ப்ரஷ்ஷும் இருக்குது. ஸோ நம்ம ஒரு தடவை வச்சோம்னாவே அது எல்லா சர்ஃபேஸையும் ப்ரஷ் பண்ணி விட்டுரும். ஸோ ரொம்ப நேரம் அவங்களுக்கு உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். இப்போ வந்து சில சில்ட்ரன் அவங்களே ஹோல்டு பண்ணிக்கிறாங்க.
அவங்களுக்குலாம் பெரிய பெரிய ஹேண்டில் இருக்கிற ப்ரஷஸும் அவைலபிளாக இருக்குது. இல்லைன்னா டென்டிஸ்ட் கிட்ட கேட்டு கஸ்டம் மேடாக பண்ணிக்கலாம். என்ன மேம்? ஹேண்டில், ஓகே. அந்த டூத் பிரஷோட ஹேண்டில் பெருசா ஹேண்டில் இருக்கிறது இருக்கு. பிளஸ் உங்களுக்கு வந்து அதுக்கு அட்டாச்மெண்ட் பண்ற மாதிரியும் ஆன்லைன்ல நிறையவே இருக்கு. அப்படியே உங்களுக்கு அதை இது பண்ண முடியலன்னா டென்டிஸ்ட் கிட்ட கேட்டு எங்களுக்கு இதை மாதிரி கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னா தே வில் பி ஹாப்பி டு டூ இட் ஃபார் யூ. அந்த சைல்டோட இது தம்ப் இம்ப்ரெஷன் எடுத்து பண்ணிக்கலாம். அது அது அப்போ அதான் துப்ப முடியல அந்த ப்ராப்ளம்லாம் வந்துச்சுன்னா வெட் காஸோ இல்லை வெட் டவல் வச்சு ரிமூவ் பண்ணிக்கணும். Ma'am, there is a question asking, can we give fluoride as supplements for at risk and where brushing is very difficult? No. Because இந்தியாவில் இருக்கிற வாட்டர்ல ஃப்ளூரைட் கண்டென்ட் அடிக்குவேட்டா ஆப்டிமலா இருக்குது. அதுக்கு மேல இப்போ எந்த இடத்துலயும் நமக்கு இங்க வந்து கம்மியா இல்லை. இப்போ சில வெளிநாட்டு கண்ட்ரீஸ்ல தான் உங்களுக்கு ஃப்ளூரைட் லெவல் கம்மியா இருக்கும். அதனால தான் அங்கே வாட்டர் ஃப்ளூரிடேஷன் சப்ளிமெண்ட்ஸு மில்க் இஸ் ஃப்ளூரிடேட்டட் வித் வாட்டர் எல்லாம் இருக்கு, ஃப்ளூரைட் டேப்லெட்ஸ். நம்ம இப்போ இந்தியன் பாப்புலேஷன் மட்டும் தானே பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ளூரைட் சப்ளிமெண்ட்ஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட். மெயின்டெனன்ஸ் இது இருந்துட்டு நம்ம அதான் ஃப்ளூரைட் பேஸ்ட்டோ இல்லை சிபிபி ஏசிபியோ டூத் பேஸ்ட் அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, டூத் மூஸ் அந்த பேஸ்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளூரைடு இன்ஜெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பயம் இருந்ததுன்னா. And are there any side effects on dental health if children take anticonvulsant? Fits-க்காக மருந்துகள் சாப்பிடுற குழந்தைங்களுக்கு டென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகும். அவங்களுக்கு என்ன ஆகும்னா கொஞ்சம் ஈரெல்லாம் வீங்கிடும், கம்ஸ்லாம் கொஞ்சம் வாஸ்குலாரிட்டி அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடும். ஸோ வந்து என்னன்னா அந்த ஓரல் ஹைஜீனை நல்லா மெயின்டைன் பண்ணணும், அழுக்குப்படியாமல் பார்த்துக்கணும். பட் அது ஒன் சைட் ஆஃப் இட். பட் டெஃபினட்டாக இந்த நிறைய சில்ட்ரனுக்கு சீஷர்ஸ் வரும். சீஷர்ஸ் கொடுக்கறதுக்கு ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. அப்படியே அவங்களுக்கு கம்ஸ் வந்து ஃபைப்ரோ அப்படியே நமக்கெல்லாம் கொஞ்சம் மெலிசா இருக்கும், பார்த்துருப்பீங்க, பல்லோட ஒட்டினாப்புல இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் வீங்கினதா இருக்கும். ஸோ என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு அதை சர்ஜிக்கல் முறையில் அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விடலாம். But again, taking them to the clinic, it's all a problem, no ma'am? பட் ஆனா அந்த ட்ரக்ஸ் நம்ம எடுத்து தானே ஆகணும். அதை எடுத்து ஆகணும். பட் டென்டல் ஹெல்த் அதுதான் அதோட சைடு எஃபெக்ட் அதுக்கு டெஃபினட்டா இருக்குது. மேபி சீக்கிரத்துலயே சைடு எஃபெக்ட் இல்லாம எதுனா ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம அந்த பிளாக் அக்யூமுலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த வீங்கிற இதை கொஞ்ச நாளத்துக்கு நம்ம தள்ளி வைக்கலாம். சர்ஜிக்கலா ரிமூவ் பண்ணனும்னு சொல்றது நீங்க ஒரு மீனிங் தட் பிளாக் ரிமூவல் சொல்றீங்க. பிளாக் ரிமூவல் பண்ணிட்டு கொஞ்சம் கம்மியாச்சு வீக்கம்னா ஓகே விட்டுறலாம். இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஜிஞ்சைவெக்டமின்னு சொல்லுவோம். அது வந்து இப்போலாம் லேசர்லயே பண்ணிக்கலாம். ஸோ அது அவ்வளோ ப்ளீடிங்கும் ஆகுறது இல்லை, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். பட் ஆனா இப்ப சில பிசிஷியன்ஸ் என்ன பண்றாங்கன்னா ட்ரக் டோசேஜையும் மாடிஃபை பண்றாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ட்ரக் டோசேஜ் மாடிஃபை பண்றாங்க. அண்ட் த ட்ரக்கோட கம்பெனிஸையும் கொஞ்சம் அப்பப்ப மாத்தி கொடுக்குறாங்க. இது எல்லா சில்ட்ரனுக்கும் வரும்னு சொல்ல முடியாது, ஜிஞ்சைவல் என்லார்ஜ்மெண்ட், பட் வரும். ஸோ அது மாதிரி வருது அப்படின்னா நீங்க உங்களோட பிசிஷியன்ட்ட கேட்டிங்கனாவே அவங்க கொஞ்சம் ட்ரக் மாத்தி கொடுக்கும். இம்பார்ட்டண்டா ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அந்த வீங்கினமா போல இருக்கிற அந்த கம்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கும். How to reduce bad breath, ma'am? Insurance related still எல்லாருக்குமே இருக்கும் மேம். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அவங்க ஃபுட்டெல்லாம் நல்லா கடிச்சு சாப்பிட முடியாம இட்ஸ் மோர் ஆஃப் கட்டோட பிரச்சனையும் தான் இருக்குது. அதாவது கட்னா என்னன்னா வயிறுல என்ன இருக்குதோ அதோட வாசனை தான் நமக்கு ரொம்ப வாயில வரும். ஸோ ஒன் திங் இஸ் கொஞ்சம் ஃபுட்டு நம்ம நல்லா இந்த கிரீன்ஸ் நிறைய கீரைலாம் நிறைய கொடுக்குறோம்.
அதுக்கப்புறம் நட்ஸு ஒரு பவுடர் பண்ணி அவங்களால கடிக்க முடியாது. ஸோ பவுடர் பண்ணி அது ஒரு கஞ்சி மாதிரி ஆக்கிலாம் கொடுக்குறோன்னா அப்படி வர பேட் பிரெத் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இன்னொன்று நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாவே த பேட் பிரெத் வில் கம் டவுன். அண்ட் பீப்புள் வில் ஆஸ்க் நான் வந்து மவுத் வாஷ் யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு. மவுத் வாஷ் இஸ் நாட் சஜஸ்டிவ். ஏன்னா அதில் எப்படியும் கொஞ்சம் ஆல்கோஹால் பேஸ்டு இருக்கும். ஸோ அதில் என்னென்னா உங்களுக்கு மியூகோசா அதாவது வாய்க்குள்ளே இருக்கிற டிஷ்யூஸ்லாம் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஹர்ட் ஆகலாம். ஸோ அதனால் என்னென்னா நார்மல் வார்ம் சலைன் வாட்டர், அதாவது வார்ம் சால்ட், நம்ம உப்புலாம் போட்டு நம்ம பாட்டிலாம் அந்த காலத்துலலாம் வாய்க்கோப்பில் வச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இது போட்டு நம்ம வாஷ் பண்ணோம்னாவே பேட் பிரெத்து நல்லாவே குறைஞ்சிரும். அண்ட் தண்ணி ஓரளவுக்கு அப்பப்போ சிப் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பேட் பிரெத்து மோஸ்ட்லி வர்றது பிகாஸ் ஆஃப் லெஸ் ஹைட்ரேஷன். Then நெக்ஸ்ட் how should கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆன் த ஃப்ளோர் கொஸ்டின்ஸ் ஓபன் பண்ணலாமா? ஒரு பேரண்ட்ஸ் யாருக்காவது okay, okay. In one more question, actually that is related ஏற்கனவே வந்த கொஸ்டின் தான். இன்னைக்கு ஒரு பேரண்ட் வந்து the boy is 16 years old and milk teeth விழுந்தது, அவனுக்கு டீத்தே வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்லியிருந்தாங்க டாக்டர் உங்ககிட்ட. என்ன ரீசன்? எந்த பல்லு விழுந்து வரலைங்கிறத நமக்கு தெரியணும். எல்லா மில்க் டீத் விழுந்துட்டும் வரலையா? அவங்க மில்க் டீத் விழுந்தது வரவே இல்லை, பல்லு வரல அப்படின்னு எல்லா தான். பல்லும் வராம இருந்ததுன்னா அவருக்கு வேற எதனா அப்பார்ட் ஃப்ரம் இந்த டவுன்ஸஸ் ஆட்டிசம் அதை தவிர்த்து வேற எதனா பிரச்சனையும் இருக்கணும். எக்டோடர்மல் டிஸ்பிளேசியான்னு சொல்லுவோம். அவருக்கு முடி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ல யூஸ்வலி பல்லோட ஃபார்மேஷனும் இருக்காது, முடியும் இருக்காது, அண்ட் ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கும். ஸோ அது மாதிரி கோரிலேட் பண்ணி பார்த்துட்டு மேபி அவங்க டென்டிஸ்ட் கிட்ட வந்தாங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கு உள்ள இருக்கா இல்லையான்னு இது பண்ணி நம்ம சொல்லிடலாம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. எஸ் மேம். பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க உங்களுக்கு இப்போ ஆன் தி ஸ்பாட் ஏதாவது கொஸ்டின்ஸ் மேம் கிட்ட கேட்கணும்னா இப்போ கேட்கலாம் அன்மியூட் பண்ணிட்டு. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. என் பையனுக்கு அந்த பிகாஸ் ஆஃப் ட்ரக்ஸிசம் நிறைய இருக்கிறதுல நல்லா தேஞ்சு போயிருக்கு பல்லு எல்லாமே. ஸோ அதுல வந்து ரொம்ப எதுவுமே காத்தால கொடுக்கும்போது ஒரு டீ கொடுத்தாலோ ஃபர்ஸ்ட் ரொம்ப ரியாக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது எனாமல் ஜாஸ்தி போடுறதுக்கு ஏதாவது இருக்கா, பண்றதுக்கு ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா? எனாமல் நம்ம ஆட் பண்ண முடியாது. ஓகே. Because enamel is the hardest structure that has been given. It is hardest more than the bone. ஆனா நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்பிளிண்ட்னு சொல்லுவோம், சாஃப்ட் ஸ்பிளிண்ட். ஸோ அது பேசிக்லி நம்ம க்ளவுஸ் எப்படி கைக்கு போடுறோமோ அது பல்லுக்கு ஒரு கவரிங் மாதிரி. ஸோ நம்ம ஓகே. அதை போட்டு விட்டுட்டோம்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் வலி அவங்களுக்கு கம்மியா இருக்கும். அந்த சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அது. ஏன்னா அது ஒரு டூத்துமே வந்து லைவ் வயரை டச் பண்ற மாதிரி. கரெக்ட். அந்த இதை ஃபீல் பண்றவங்களுக்கு தான் அந்த இது ரொம்ப தெரியும். புரியுது. Really. So அது அது டெய்லி அதை பார்க்கும்போது மாதிரி ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க கொடுத்தீங்கன்னா you'll be able to அந்த ஸ்பிளிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. கரெக்ட். ஓகே. அந்த ஸ்பிளிண்ட்ன்றது எதுல வாட் இஸ் மேட் அப் ஆஃப்? அது இட்ஸ் மேட் அப் ஆஃப் சிலிகான். இதுதான் சிலிகான் உண்டு. ஓகே, சரி, ஓகே மேம். அதை எடுத்து பண்ண So, தேங்க்யூ நம்ம ஸோ மச். அது அந்த மாதிரி இது போட்டோம்னா தான் நமக்கு வந்து பட் அவங்க அதுல சூடு கொடுத்தாக்கா பரவாயில்ல. சூடு படலாம் அதுல. அது அவ்வளோ ஓகே. ப்ராப்ளம் பண்ணா இட் வில் ஹோல்ட் ஆன். ஓகே. பாலிமரிக் இதுதான் அது. ஸோ அது ஓகே. எல்லா டெம்பரேச்சரையும் ஹோல்ட் பண்ணிக்கும். அண்ட் அது இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்களால டென்டிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு வர முடியுதுன்னா நம்ம அந்த டீத்துக்கெல்லாம் கொஞ்சம் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் ரொம்ப தேஞ்சு அட்ரீட் ஆன டீத்தா இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கெல்லாம் ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே. இல்ல பட் ஹி இஸ் டோட்டலி பெட் ரிடன். அவன் தூக்கின்னு போய் ரூட் கனால் எல்லா பல்லுக்கும் பல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஒரே தடவையா ஜெனரல் அனஸ்தீசியால வச்சு நம்ம இஃப் அனஸ்தெட்டிஸ் கிவ்ஸ் த ஃபிட்னஸ் நம்ம எல்லா டீத்துக்கும் ஒரே டைம்லயே பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல 32 டீத்துக்கும் நான் சொல்லல. அட்ரிஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி வுட் ஹவ் ஹேப்பன்ட் இன் த லோவர் ஆன்டீரியர், அதாவது முன்னாடி கீழே இருக்க முன்னாடி பல்லு.
மேலே இருக்கிற இது அதில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். எதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம ஜென்ரல் அனஸ்தீசியாவில் ரூட் கெனால் பண்ணோம்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். Okay. First, I'll try the splint, ma'am. Thank you. Yeah, thank you, ma'am. Ma'am, Mr. Arvind chat boxல ஒரு question போட்டிருக்காரு. உங்களோட opinion on arc expansion for Down syndrome kids with weaker enamel deposition and age advised for it. இப்போ milk teeth வந்து got quickly worn out with bruxism and pulpectomy and crown given by 3 years. Yes, we can do. Down syndrome children, they are a little bit cooperative with the dental treatment, definitely. இப்போ since the milk teeth has been treated, pulpectomy பண்ணி crown கொடுத்துட்டனால அதை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் வரி பண்ண வேண்டாம். இப்போ ஆர்ச் maxillary arch ரொம்ப நேரோவாக இருக்குன்னா தேவைப்படுதுன்னா நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கும் எனாமல் டெபாசிஷனுக்கும் கனெக்ஷன் இல்லை. ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ மேலே இருக்கிற தாடை வந்து மெலிசாக இருக்குது, ஐ மீன் நேரோவாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் போகும்போது மேல் அலைன்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இந்த ஒரு 9 இயர்ஸில் பாப்பா இருக்குன்னா இட்ஸ் பெட்டர் டு கெட் இட் டன் நோ. தேங்க்யூ. ஸோ பேரண்ட்ஸ் உங்களுக்கு மேம் கிட்ட வேறு ஏதாவது கொஷின்ஸ் கேட்கணுன்னாலும் எங்களுக்கு இமெயிலில் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் மேம் கிட்ட மெயில் பண்ணி அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு அவங்களோட அட்வைஸை எழுதி அனுப்புகிறோம். ஸோ ஐ திங்க் நம்ம இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் ஆல்சோ தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஃபார் த டீட்டெயில்டு டிஸ்கஷன் ஆன் தி டாபிக்ஸ். இப்போ வந்துட்டு answered your questions and it was useful to parents there. Yeah, ma'am, we will receive the feedback and it is really good, ma'am. It's really good. அரவிந்த் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க 4.5 years அப்படின்னு. இப்போ ஆர்ச் எக்ஸ்பென்ஷன் ஆக்சுவலி ஆர்ச் எக்ஸ்பென்ஷனுக்கு நமக்கு அனஸ்தீசியா தேவைப்படாது. ஆர்ச் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது வந்து இட் இஸ் டன் யூஸிங் அப்ளையன்ஸ் தான். ஸோ அது சேர் சைடு அனஸ்தீசியாவும் இல்லை, ஜென்ரல் அனஸ்தீசியாவும் கிடையாது. ஒரு இம்ப்ரெஷன் மட்டும் எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளிப்போ இல்லை கிளிப் இவங்களுக்கு ஃபிக்ஸட் எது போட்டு விட்டுடலாம். அண்ட் 4.5 years நீங்கள் ஒரு தடவை கூட டென்டிஸ்ட் கிட்ட காமிச்சிட்டு இப்போவே, ஏன்னா சில இதெல்லாம் வந்து அந்தந்த ஏஜே டேக் ஓவர் பண்ணிக்கும் க்ரோத் ஆஃப் த ஃபேஸ் இட் செல்ஃப். ஏன்னா நம்ம நிறைய செல்ஃப் கரெக்டிங் அனாமலிஸ் இருக்குது. ஸோ டென்டிஸ்ட் பார்த்துட்டு இப்போ இந்த ஏஜில் தேவையா என்னங்கிறத பார்க்கலாம், இல்லைன்னா ஆஃப்டர் 9 years பண்ணிக்கலாம். Ma'am, good evening. குட் ஈவினிங். My name is Usha, ma'am. எனக்கு ஒரு 20-year autistic kid இருக்கான். ஓகே. அவனுக்கு பிரஷ் பண்ண தெரியாது. நாங்க தான் பிரஷ் பண்ணி மாட்டுக்கு பல்லு தைக்கிற மாதிரி வாயில கைவிட்டு தான் அவனுக்கு எல்லாத்தையும் எடுப்போம். So far we have been using Vicco Vajradhanti paste. பிடிச்சிருக்குதா மேம்? எது மேடம்? விக்கோ வஜ்ரதந்தில இருக்கிற ஸ்பைசினஸ் காரம்லாம் அவரை ஒத்துக்கிறாரா? he likes that. அதனால அவன் முழுங்கிடுறான் most of the time. அவனுக்கு துப்ப தெரியல. அது முழுங்கறனால ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. அவனுக்கு gargle பண்ணவும் தெரியாது. அதனால உப்பு தண்ணி கொடுத்தாலும் முழுங்கிடுவான். அதுக்கு தான் நீங்க அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வைப் பண்ணிடுங்க. ஸோ எதுக்குன்னா டர்ட் வந்து பல்லுல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுனாலும் அட்லீஸ்ட் ஒரு 50% நம்ம வைப் பண்ற அந்த டவல்ல வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அவங்க முழுங்கிட்டா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி நாக்கு நீட்டி அந்த இது நாக்கை கிளீன் பண்ணவும் முடியாது. cannot pull out his tongue. அது நாக்கும் கிளீன் பண்ண முடியாது. நம்ம பல்லுக்கு பின்னாடி கொஞ்சம் மஞ்சளாவும் இருக்கு. போட்டு போக முடியாது பிகாஸ் he is scared of needles. So the suggestion என்ன மேடம்? மேபி யூ கேன் கால் அ டென்டிஸ்ட் ஹோம். அவங்க வந்து அந்த டென்டிஸ்ட் கூட கொஞ்சம், ஏன்னா ஆட்டிசம் சில்ட்ரன் பேசிக்லி உங்களுக்கே தெரியும், தே ஆர் கம்ஃபர்டபுள் வித் சம் பீப்புள் வித் சம் சரௌண்டிங்ஸ் தான் இல்லைங்களா? வீட்டுக்கே வந்து ஒரு டென்டிஸ்ட் வர முடியும்னா அங்கே கூப்பிட்டுட்டு அவங்க கூட கொஞ்சம் பழகிட்டு அதுக்கப்புறமா we can go ahead with இது.
அண்ட் நான் சென்சரி டூத் ப்ரஷஸ்லாம் அவைலபிளாக இருக்குது இதில் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்லேயே. அது அவங்களுக்கு Okay. யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Okay. Okay. But is it advisable to swallow the paste? That's fine. நீங்கள் பீகோ வஜ்ரதந்தி தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. Okay, but thank you. And then நாக்கு க்ளீன் பண்றது பண்ணணுமா மஸ்டா? ஆமாம் மேம், பண்ணிட்டா நல்லது. கொஞ்சம் கூட நீங்கள் ட்ரை பண்ணி அந்த நம்ம டங் கிளீனர்ஸ் வச்சு இது ஹோல்ட் பண்ணி இப்போ ஏதாச்சும் ஒரு மியூசிக் அவருக்கு பிடிக்கும்னா அதில் போட்டு உட்கார வச்சு, இல்லை அவங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னா இருக்கிறாங்க அது மாதிரி உங்களுக்கே இப்போ நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்கள்ல மேம், அட் வாட் ஸ்டேஜ் இஸ் கோஆப்ரேட்டிவ்னு. அந்த இதில் நம்ம பழக்கிட்டு அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். Okay. Thank you, madam. Thank you. அண்ட் ஒரு மேம் கேட்டிருக்காங்க, விக்கி மேம், வாட் இஸ் யுவர் வே ஃபார்வர்ட் ஃபார் இன்சைசஸ் தட் ஆர் ஓன் அவுட் இன்சைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மேம் அது வந்து நம்ம ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு க்ரௌன் போட்டுட்டோன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா ட்ரீட் ஆன பல்ல வந்து மோஸ்ட்டாக டில் த நர்வ்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கும். ஸோ அது ஆக்சுவலி ஒரு லைவ் வயரை டச் பண்ணுற மாதிரி தான். ஒரு வாட்டியும் ஒரு லைவ் வயரை டச் பண்ணுறோன்னா எவ்வளோ ஷாக் அடிக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ நம்ம ரூட் கெனால் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு க்ரௌன் போட்டுட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். So we've taken more time than we planned. Thank you so much, ma'am. அதான் பேரண்ட்ஸ்க்கு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு, பட் இந்த 40 மினிட்ஸ்ல எல்லாத்தையும் நம்மளால அட்ரஸ் பண்ண முடியாது. அண்ட் உங்க எக்ஸ்பர்டீஸும் ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இதுக்காக தான் மேம் இந்த டென்டல் கேர் அண்ட் ஹைஜீனை வந்து நாங்க 3 சப் செஷன்ஸா பிரிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த செஷன் வெறும் பிரஷிங்ல மட்டும்தான் நம்ம கன்சர்ன்ஸை அட்ரஸ் பண்றோம். அடுத்தது அவங்க டென்டல் ஹைஜீன் இவங்க கேட்குறாங்க இல்லையா, அதெல்லாம் அடுத்தது. அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இவங்களை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி இந்த டென்டல் ரிலேட்டட் சர்ஜரிஸ் பண்ணும்போது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. ஸோ இப்படி பிரிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வெறும் நம்ம டென்டல் ப்ரஷிங் பத்தி தான் நம்மளோட கன்சர்னா மேஜர் டாபிக்கா அட்ரஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் மேம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது டெஃபினட்டா, பிகாஸ் நானும் பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதால எனக்கு தெரியுது. இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் திங் நீங்க சொன்னது வந்து இந்த சில்ட்ரன் எல்லாம், பிகாஸ் இட்ஸ் அவர் திங் தட் வி கிவ் அ சம்மரி பிஃபோர் வி க்ளோஸ். ஸோ சில்ட்ரனை பேசிக்கா சென்சிட்டிவிட்டி, டாலரண்ட் அண்ட் இன்டாலரண்ட் அப்படின்னு பிரிச்சு பார்க்கணும். ஆட்டிசம், டவுன் சிண்ட்ரோம்னு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், பட் இன் ஜென்ரல் இந்த மாதிரி பிரிச்சு பார்த்துட்டு சென்சிட்டிவிட்டி டாலரண்ட் இருக்கிற பீப்புளுக்கு நீங்க ரெகுலர் பிரஷ், எலக்ட்ரானிக் பிரஷ் அதெல்லாம் கொடுக்கலாம். இன்டாலரண்டா இருக்கிறவங்களுக்கு நம்ம மேனுவலா பண்றது நல்லது. அல்ட்ரா சாஃப்ட் சொன்னீங்க, 3 ஹெடட் சொன்னீங்க. அப்புறம் பேஸ்ட வந்து 1 சிங்கிள் லேயரா ஸ்மியர் பண்ணி விடுங்க. அவங்களால கார்கிள் பண்ண முடியல, துப்ப முடியல, அந்த இஷ்யூஸ்க்கெல்லாம் நீங்க வைப் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்னு சொன்னீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்க சொன்னது சீக் டேப்பிங் டு கெட் தம் familiar with dental activity. So dental activity plus their muscles also will get stimulated. Yes, activating the muscles. So அது ஒரு important thing-ஆ நான் பார்க்கிறேன். Then flossing related-ஆவும் நீங்க சொன்னீங்க, ஹேண்டில் இருக்கிற நம்ம where we can control அதை வச்சு நம்ம flossing பண்ணலாம்னு சொன்னீங்க. And toothpaste, tooth mousse and these things which can prevent tooth decay and also give fluoride or whatever strength that is needed for the enamel. And then tooth decay பத்தி பேசும்போது நீங்க முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னது ஹைட்ரேஷன். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த நிறைய பசங்க எஸ்பெஷலி செர்பரல் பால்சில ட்ரூலிங் நிறைய இருக்கும், மவுத் ட்ரை ஆயிடும். அதனால கண்டிப்பா வந்து ஹைட்ரேஷன் இருக்கணும். அண்ட் ஃபைப்ரஸ் டயட் மெயின்டெனன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். calcium rich foods and play in the sun, vitamin D. And ரொம்ப important, correct. And brushing சொன்னீங்க up and down, up to down. It's up to down. Yeah, down to, okay, down to up. ஸோ அந்த மூமெண்ட் நானும் எங்களுக்குலாம் நம்மளும் அடல்ட்ஸ் க்ரோனப்பா டென்டிஸ்ட் கிட்ட போகாம இருக்க மாட்டோம் இல்லையா, போனப்போ எங்க டாக்டர் சொன்னதுதான் மேலேருந்து கீழே தள்ளணும், கீழேருந்து மேலே தள்ளணும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். பேரண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் அப்படியே இப்படின்னு போட்டு தேய்ப்பாங்க 10-15 நிமிஷம்.
அதுக்கு பதிலா இந்த மேம் அதுக்கு ஏதாவது டைம் டியூரேஷன் இருக்கா மேம்? மேம் ஒரே ஆக்சுவலா புக்ல எல்லாம் என்ன போட்டிருப்பாங்கன்னா ஒரு ஒரு 3 டீத்தை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பண்ணணும்னு. ஓகே ப்ராக்டிக்கலி என்ன பாசிபிளோ அது பண்ணலாங்க. இதை பண்ணு. ஓகே மேம். ஸோ நோ ஃப்ளூராய்ட் சப்ளிமெண்ட்ஸ் இந்தியன் பாப்புலேஷனுக்கு தேவையில்லை. ஆன்டி கன்வல்சன்ஸ் சாப்பிடுறவங்களுக்கு கண்டிப்பா ஜிஞ்சுவைட்டிஸ் ப்ரோனா இருப்பாங்க. அது ரொம்ப கிரானிக்கா போச்சுன்னா ஃபைப்ரோட்டிக்கா இருக்கும். அது ஓகே திக்கா இருக்கும். ரொம்ப கிரானிக்கா போச்சு, வேற சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் வேணும்னா கண்டிப்பா ஸ்பெஷலிஸ்ட் டென்டல் ஸ்பெஷலிஸ்ட கன்சல்ட் பண்ணணும். பேட் பிரெத் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் கட் ஹெல்த். ஸோ கிரீன்ஸ் நட்ஸ் அது அப்புறம் மெயின்டெனன்ஸ் again oral the water hydration which is very important and the home remedy is always safe and best. warm saline water வச்சு நம்ம வாஷ் பண்றது வைப் பண்றது அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் நியூ லேர்னிங் டுடே பிரக்சிசம்க்கு நீங்க ஒரு சாஃப்ட் ஸ்பிளிண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. அது ஒரு புது லேர்னிங் எங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ்க்கெல்லாம். now we can go and ask in the store in soft splint இருக்கா? இல்ல நம்ம ஸ்டோர்ஸ்ல கிடைக்காது. எங்க போணும்? You have to go to the dentist. அவங்க இம்ப்ரெஷன் எடுத்து okay. Oh, I see. Okay, I missed that part. So that is something we have learned today. So on the whole, in the specific concerns, 1 or 2 concerns that parents shared, parents அது நீங்க தனியா உங்க specific concerns for your child நீங்க போய் கன்சல்டேஷன்ல போய் தான் பண்ணணும். இது வெறும் ஜென்ரல் உங்களுக்கெல்லாம் ஒரு எஜுகேஷனுக்காக தான். ஸோ ஸ்பெசிபிக் கன்சர்ன்ஸ் நீங்க கண்டிப்பா டாக்டர் கிட்ட டென்டிஸ்ட் கிட்ட போய் தான் அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு அவங்க சொன்ன அட்வைஸ்க்கு ஃபர்தரா ரெஃபரல் தேவைன்னா நீங்க கண்டிப்பா உங்க டென்டிஸ்ட் கிட்ட போகணும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல் மேம். again I am going to reiterate Dr. Deepa ma'am, very useful session today, but we are going to request you to come for another 2 sessions because we do have heroic parentsக்கு ஓகேனா I am anytime available. Yeah, we've just kind of defined the session like that. So there are 2 more topics on the same series, sub series. So நாங்க கண்டிப்பா உங்களை request பண்ணுவோம் மேம். Thank you so much for your time. Yeah, before winding up, just one question, ma'am. Are there any mobile dental doctors available so that they can come and see your children at their place, ma'am? Ma'am, because we find it really difficult to carry them. Usually, for checkups and all, we transport them through ambulance. And the madri mobility issues irukravanga. Do we have that facility? There are many people who go for home visit. அது நீங்க அப்படி கேட்டீங்கன்னா வேணும்னா I can recommend a few of them. Only for those who find it really difficult to carry எனக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இது ஒரு பெரிய ஓப்பனர் தான். பிகாஸ் நிறைய ஸ்பெஷல் சில்ட்ரன் எங்க கிட்ட தான் வருவாங்க, கூப்பிட்டு வருவாங்க. இப்போ நீங்க சொல்றீங்க எங்களுக்கு வீட்டுக்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நாங்க இதை யாருக்கு ஃபேஸ் பண்ணுவோம்னா ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ், அதாவது ரொம்ப வயசானவங்க இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த செட் ஆஃப் டென்டிஸ்ட் தான் அதுக்கு இதுவா இருந்தாங்க. மேபி இப்போ இப்படி இருக்கிறனால நாங்க பீடியாட்ரிக் டென்டிஸ்டும் டெஃபினட்டா இந்த சர்வீஸுக்கு நாங்களும் அவைலபிளா இருக்கிறோம். Thank you so much, ma'am. Thank you, ma'am. So we would once again thank you very much, and I'm requesting again all the viewers today. டாக்டர் அரவிந்த்ங்கிறவங்க கேட்டிருக்காங்க, ஹேபிட் பிரேக்கிங் அப்ளையன்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் இன் யுவர் டாபிக்னு. நெக்ஸ்ட் டைம் பேசும்போது next time. Yeah, so அதுதான் சப் சீரிஸா வெச்சிருக்கோம். Thank you so much for the useful information, very very helpful. We'll meet again, ma'am. Thank you so much. Thank you, ma'am. Grateful. கடைசியா I'll thank everybody. So இந்த சீரீஸ்ல ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நம்ம எக்ஸ்பர்ட் CAG மெம்பர்ஸ், யூடியூப் வியூவர்ஸ், அப்புறம் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும். ஸோ இதே மாதிரி அடுத்த மாதமும் 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நடைபெறும். ஸோ அனைவரும் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு தேவையா உள்ளவங்களுக்கு இந்த லிங்க்ஸை ஷேர் பண்ணுங்க. நான் சேட் பாக்ஸ்ல எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ நியூஸ் லெட்டரும் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்றோம். உங்களோட அனுபவங்கள் இல்லைன்னா உங்களோட ஆலோசனைகளை எழுதி அதை அடுத்தவங்க படிச்சு அவங்களுக்கு ஒரு படிப்பினை இருந்தா அது ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஷேர் பண்றதா இருந்தாலும் நீங்க கீழே இருக்க சேட் பாக்ஸ்ல இருக்க மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஸோ இந்த யூடியூப் சேனலையும் விசிட் பண்ணுங்க, தேவையானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஜானகி மேம். தேங்க்யூ தீபா மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ கௌசல்யா மேம்.